அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய அந்த பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம். அதற்கான தலைப்பு தான் இது. கும்பிடக்கூடிய தெய்வத்தால் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் தலைப்பு. கும்பிட்ட தெய்வத்தால் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்களுக்கு 16/1/2019 கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட 2020 டிசம்பரில் வர்றாங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையில் நம்மள்ட்ட வராங்க. மித்த இடத்துல போய் பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை பாக்கியம் கிடையாது, நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது டெஸ்டி பேபியோ இல்லை வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, இல்லை ஏதோ ஒரு பிள்ளையை தத்தெடுத்துங்க, அடாப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்மள்ட்ட அந்த விவரம் கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம், உங்களோட ஜாதகத்தை பார்க்கும் பட்சத்தில் உங்களுடைய லக்னம் 2 பேர்த்துக்குமே ஒரே லக்னம், விருச்சக லக்னம் 2 பேர்த்துக்குமே ஒரே லக்னமாக வருது. 2ஆம் வீடுங்கிறது தனுசு ராசி. அதில் ஒருத்தருக்கு ராகும் ஒருத்தருக்கு சுக்கிரனும் நிற்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ஒரு ஆணுக்கு ராகும் பெண்ணுக்கு சுக்கிரனும் நிற்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. அதே சமயத்தில் 1-5-9ங்கிற திரிகோண அமைப்பை பார்க்கும்போது இந்த பையனுக்கு 9ஆம் இடம்ங்கிற பாக்கியஸ்தானம் திதி சூன்யமாக மாறி இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் புதன் சுக்கிரனுடைய இணைவு அங்கே இருக்குது. அதே சமயத்தில் இங்கே இந்த பெண்ணுக்கு லக்னத்திலேயே அந்த சூரியன் புதன் இணைவு அதனோட ராகு இணைவு இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. முயற்சி ஸ்தானம்ங்கிற 3ஆம் பாவகத்தில் சனி பகவான் 2 பேர்த்துக்குமே இருக்காங்க. அப்படி இருந்து அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 5ஆம் பாவகத்தை குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. அப்போ அந்த 5ஆம் அதிபதி குரு, அந்த 5ஆம் அதிபதி பார்க்குறோம் அப்படிங்கும்போது அவர் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் என்ன தன்மையில் வரார் அப்படின்னா, ஆணுக்கு 2ஆம் வீட்டுக்கு உண்டான ஒரு தன்மையாகவும் பெண்ணுக்கு 2க்கும் 5க்கும் உண்டான ஒரு தன்மையாகவும் வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. அப்போ இந்த குரு பகவானுடைய சாரம், நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சிம்ம ராசியில் நட்புத்தன்மையில் ஆணுக்கு நிற்கிறார். அதே பெண்ணுக்கு கன்னியா ராசியில் நட்புத்தன்மையில் நிற்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. ஆணுக்கு பூர நட்சத்திரத்துலையும் பெண்ணுக்கு அஸ்த நட்சத்திரத்துலையும். அப்போ அங்கே சுக்கிரன் சந்திரன் இணைவு அப்படிங்கிற ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய தன்மை 2 நபருக்குமே இருக்குது. அதே சமயத்தில் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் இதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் திதி சூன்யம், அந்த குரு பகவான் 5ஆம் பாவக அதிபதி பெண்ணு ஜாதகத்தில் திதி சூன்யத்தில் போய் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. 11ஆம் பாவகத்தில் குரு திதி சூன்யத்தில் இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. அப்போ இந்த திதி சூன்யத்தில் இருக்கிறதும் ஒரு விதத்தில் நமக்கு தாக்கத்தை தாமதத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் என்று சொல்லும்போது அது சனி பகவான். அவர் 3ல் நின்று முயற்சி ஸ்தானம்ங்கிற 3ஆம் பாவம் தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகத்தில் நின்று 5ஆம் பாவகத்தை 3ஆம் பார்வையாக 2 பேருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. அதே சமயத்தில் பெண்ணோட ஜாதகத்தில் பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி குரு சமசப்தமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. ஆண் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி குரு 6க்கு சஷ்டி அஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் அங்கு இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அதே போல் இந்த 9க்கு 9 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய தாத்தாவை குறிக்கக்கூடிய நிலை. அப்போ இவங்களுக்கு முன்னோர்கள் செய்த கர்மா அல்லது முன்னோர்களால் ஏற்பட்ட தாக்கம் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ உங்கள் முன்னோர்கள் ஏதாவது இந்த மாதிரி பெண்களுக்கு ஏதாவது சித்திரவதையோ அல்லது பெண்களுக்கு ஏதாவது இடையூறுகளை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆமாம் அப்படிங்கிற தன்மை அந்த குடும்பத்தார் ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த குடும்ப சாபம் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகர் வாங்கிடுறாரு. 2வது, இந்த ஆண் ஜாதகத்தை பார்க்கும்போது அது விருச்சிக லக்னம், லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். அவர் 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். 7ல் செவ்வாய். அங்கேருந்து 10ஆம் இடத்த 4ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ இவருடைய தொழில் நெருப்பு, ஏன்னா அப்போ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கிறத பொறுத்தும் அவங்களுடைய தன்மைகளை மாறும். அப்போ அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட தொடர்பு அல்லது எந்திரம் சம்மந்தப்பட்ட வேலை, மெக்கானிக்கு அந்த நெருப்பு சூட்டோடு அந்த இதை பிரித்து பார்க்குறது, இல்லை மோட்ரு சம்மந்தப்பட்ட வேலை, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னா அவங்க மோட்ரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அவங்க டிரைவும் பண்ணிக்குவாங்க, மெக்கானிக்கும் பண்ணிக்குவாங்க. 2மே அவங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்போ அந்த குரு இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல பேர், அந்த தொழில் ஸ்தானத்தில் நல்ல பேர், மதிப்பு, உயர்வு எல்லாமே இருக்கும். அதே இடத்துல இவரை கேட்காம ஓனர் ஒன்றும் செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட தொழில் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே போல் இவங்க தாத்தாவுடைய தன்மையும் 1க்கு மேற்பட்ட மனைவிகளை வைத்து வாழ்ந்த நபராக இருந்திருக்கிறார். அதுவும் அங்கே பாதிப்பாக இவங்களுக்கு இருக்குது, இவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்குது. மேலும் இவங்களுடைய மூத்த சகோதரம் என்பது 11ஆம் பாவம். ஆணோட ஜாதகத்தில் மூத்த சகோதரம், ஏன்னா பெண் ஒரு குடும்பத்தில் வாழ வராங்க. அப்போ இந்த ஆணுடைய குடும்பத்துடைய பூர்வீகத்தை நம்ம பார்த்தா தான் இவங்களுக்கு அந்த சந்ததி விருத்தியை கொடுக்குமாங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இவருடைய இளைய சகோதரத்தையும் மூத்த சகோதரத்தையும் எடுக்கும்போது இளைய சகோதரம் இல்லைன்றாங்க, இறந்துட்டாங்க, கருவிலே கலைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க.
மூத்த சகோதரம் இருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த மூத்த சகோதரம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது கன்னியா ராசி. அதை தான் அந்த பெண் ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல குரு போய் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. அந்த இடத்த திதி சூன்யமாகவும் நமக்கு காட்டுது. அப்போ அந்த 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் என்னவாகிறாருன்னா 9ஆம் பாவங்கிற பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. பெண்ணுக்கு வந்து 1ஆம் பாவங்கிற லக்னத்திலே போய் உட்காரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. அப்போ அங்கு தாமதப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து அங்கே கொடுத்துருது. அப்போ இங்கே 8க்கும் 11க்கும் அதிபதி புதன், அவர் வந்து 9ல் பகைப்படத்தில் போய் உட்காந்துடுறாரு. அதே சமயத்தில் 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன், அவரும் 9ல் பகைப்படத்தில் ஆண் ஜாதகத்தில் உட்காரக்கூடிய நிலையாக இருக்குது. அப்போ இவங்க மூத்த சகோதரத்துக்கே அந்த புத்திர பாக்கியங்கிறது தாமதமாச்சா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே 3 கிரக சேர்க்கை இருக்குது. அப்போ அவங்களுக்கு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் கழித்து குழந்தை பிறந்துச்சா அப்படிங்கும்போது 2-2.5 வருஷம் கழித்து தாங்க குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். மேலும் அங்கே இருக்கக்கூடிய சூரியன் வந்து பூச நட்சத்திரத்தை வாங்குது. அப்போ அங்கே சூரியன் சனி பகவானுடைய சாரத்திலே நிற்கிறாரு. அந்த இடத்த சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்த 3ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு. அப்போ அந்த செவ்வாய் குரு இணைவும் அங்கே வந்துடுது. 4ஆம் பார்வையாக செவ்வாய் வந்து குருவை ஜீவக்காரனையும் பார்க்குது. ஆத்மாக்காரனுடைய தொடர்பும் இருக்குது, ஜீவக்காரனுடைய தொடர்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அப்போ அங்கே சனி சுக்கிரன் இணைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அப்போ சனி அதிக வருடங்கிறதுனால வருடங்கள் கழித்து தான் இவங்களுக்கு புத்திர பாக்கியங்கிறத அங்கே சொல்லிடும். அதே போல் இவங்களுடைய இந்த ஜாதகருக்கு வந்து இவங்களுடைய முன்னோர்கள் வழிபட்டு விட்டுட்டு வந்த அந்த கோயிலை சொல்லி, அந்த அடையாளத்தெல்லாம் சொல்லி இவங்களை போய் பார்க்க சொல்லி, அந்த கோயில் வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து இவங்க எடுத்துகிட்டு வர சொன்னோம். எடுத்துகிட்டு வந்த பட்சத்தில் இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்து, ஒரு பெண் குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகுது. இது தான் நம்மளுடைய இந்த ஜாதகத்தில் நம்மளால் பார்த்து சொல்ல முடிஞ்சு இறைவனுடைய அனுகிரகத்தால் கிடைத்த ஒரு நிகழ்வு. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவங்களுடைய முன்னோர்களுடைய வழியில் அந்த தெய்வத்தை கும்பிடும்போது உங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும். அதே சமயத்தில் அந்த தெய்வத்தை இவங்க போய் தொடும்போது, அந்த எல்லைக்கு இவங்க போக வர இருக்கும்போது அந்த தெய்வம் இவங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம். அப்போ அந்த தெய்வ வழிபாடு அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்ததன் அடிப்படையில் இப்போ குழந்தை பிறந்துருச்சு. நான் இதை குழந்தை பிறந்த உடனே சொல்லியிருக்கலாம். ஆனால் குழந்தை பிறந்து 6 மாத காலமாவது நமக்கு ஆகட்டும், கொஞ்சம் பொறுமையாக. ஏன்னா குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்து இப்போ இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கு. இடையில ஏதாவது ஒன்றுனாக்க அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 6 மாதம் முடிஞ்சு 7 மாதம் ஆயிடுச்சு. அதனால் இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இதுபோல் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கேள்விகள் விளக்கங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஆய்வு செஞ்சு பார்த்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகள் அல்லது விளக்கங்கள் ஏதாவது தேவை இருப்பின் 755 815 64 23 நம்பரில் தொடர்பு கொண்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.